குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கொடியேற்றத்துக்கு போயிட்டு வந்த நபர்கள் வாகன விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. லோடு ஆட்டோவும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதின விபத்துல 3 இளைஞர்கள் துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காங்க. உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு. இந்த கொடியேற்ற திருவிழால பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க. வேன் லாரிகள் மூலமா எக்கச்சக்கமான மக்கள் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய கீழச்செக்காரக்குடியை சேர்ந்த கிராம மக்கள் 70 பேர் வேன் மற்றும் லோடு ஆட்டோல குலசேகரப்பட்டினம் வந்திருக்காங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில்ல மாலை அணிவிச்சிட்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு அதே வாகனத்துல மீண்டும் ஊர் திரும்பி இருந்திருக்காங்க. லோடு ஆட்டோல 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் கல்லாமொழி அனல் மின் நிலையம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி வாகனங்களை முந்தி செல்லும் போது லோடு ஆட்டோ எதிரில வந்த மினி லாரி மேல நேருக்கு நேரா மோதி இருந்திருக்கு. இதுல லோடு ஆட்டோல பயணம் செஞ்ச 9 பேர் காயமடைஞ்சதா கூறப்படுது. காயமடைஞ்சவங்க உடனடியா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. மேலும் இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் சிகிச்சை எடுத்துட்டு வந்த 3 நபர்கள் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. 20 வயதான பெரும்படையான், 25 வயதான பெருமாள் மற்றும் 17 வயதான வடிவேல் அப்படின்ற சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழாவுடைய கொடியேற்றத்துக்கு போயிட்டு மீண்டும் ஊர் திரும்பும் போது இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு.